அண்ணே, இன்னைக்கு மார்ச் 1 2026 விடிய விடிய உலகமே ஒரு பெரிய போர் முனையா மாறிருச்சு பாஸ். ஈரானோட உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்ட ஒரு சில மணி நேரத்திலேயே ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில ஒரு ஆயில் டேங்கர் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல நம்ம 15 இந்திய மாலுமிகள் இருந்திருக்காங்கிறது தான் இப்போ இந்தியாவுக்கு பெரிய கவலை. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மோதல் மேட்டரை ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்துடலாம். பிராண்டி செய்திகள்: ஹார்முஸ் ஜலசந்தியில் தாக்குதல், 15 இந்திய மாலுமிகள் சிக்கிய ஆயில் டேங்கர் மீது ஈரான் தாக்குதல், 4 பேர் காயம், ஈரான் கிராசிங் ஷிப் இந்தியா ஃபயர். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், ஒரு பக்கம் போர் உச்சக்கட்டத்தில் இருக்கிறப்போ உலகத்தோட ஆயில் ரூட்டான ஹார்முஸ் ஜலசந்தியில ஈரான் கை வச்சிருக்காங்க. இதுல நம்ம இந்தியர்கள் காயமடைஞ்சிருக்காங்கிறது தான் இப்போ இருக்கிற பிக் பிரேக்கிங். இதோ அந்த 7 ஜொலிக்கும் அதிர்ச்சி தகவல்கள். 1. ஓமனின் முசந்தம் தீபகற்பம் பக்கத்துல ஸ்கைலைட் அப்படிங்கிற ஆயில் டேங்கர் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு பாஸ். 2. இந்தியர்கள் காயம். இந்த டேங்கர்ல மொத்தம் 20 பேர் இருந்திருக்காங்க. அதுல 15 பேர் இந்தியர்கள். இந்த தாக்குதல்ல 4 மாலுமிகள் பலத்த காயமடைஞ்சிருக்காங்க. 3. ஜலசந்தி மூடல். இனிமே ஹார்முஸ் ஜலசந்தி வழியா எந்த ஒரு சர்வதேச கப்பலும் போகக்கூடாதுன்னு ஈரான் ராணுவம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு வழிய மூடிட்டாங்க. 4. ஏன் இந்த டேங்கர்? இந்த டேங்கர் ஈரானோட நிழல் கப்பல் படை சார்ந்ததுன்னு அமெரிக்கா ஏற்கனவே தடையெல்லாம் விதிச்சிருக்கு. ஆனா இப்ப ஈரானே இதை தாக்கியிருக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. 5. துபாய் ஏர்போர்ட் மூடல். ஈரானோட ஏவுகணை தாக்குதல்கள் காரணமா துபாய் ஏர்போர்ட், புர்ஜ் கலிஃபான்னு ஐக்கிய அரபு அமீரகத்தோட முக்கிய இடங்கள்ல பதற்றம் நிலவுது. ஏர்போர்ட் இப்போ ஷட் டவுன். 6. ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரான் ஏதாச்சும் பண்ணா இதுவரைக்கும் உலகம் பார்க்காத ஒரு பலத்தோட நாங்க திருப்பி அடிப்போம்னு ட்ரம்ப் ஃபோர்ஸா பதில் சொல்லியிருக்காரு பாஸ். 7. ஆயில் விலை உயர்வு. உலகத்தோட 20% ஆயில் இந்த வழித்தடத்துல தான் வருது. இப்போ ஈரான் இதை மூடினதுனால பெட்ரோல், டீசல் விலை விண்ண தொடப்போகுதுன்னு கணிக்கப்படுது. பாஸ், ஏன் இது நம்ம இந்தியர்களுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் தெரியுமா? நம்ம ஊர் மாலுமிகள் தான் உலகத்துல இருக்கிற பெரும்பாலான கப்பல்கள்ல வேலை செய்யறாங்க. இப்போ இந்த போர் மேகத்துல அவங்க தான் முதலாளா பாதிக்கப்படுறாங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற லட்சக்கணக்கான இந்தியர்களோட பாதுகாப்பு இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்திய தூதரகம் அவங்கள மீட்க ஒரு மெகா பிளான் பண்ணணும். கண்ணா, யாரோ செஞ்ச தப்புக்கு நடுக்கடல்ல இருக்கிற நம்ம ஆளுங்க தான் பலிகடா ஆவறாங்க. போர் விமானங்கள் மேல பறக்குது, கீழே நம்ம ஆளுங்க தவிக்கிறாங்க பாஸ். வார் கிரியேட்ஸ் நோ வின்னர்ஸ், ஒன்லி விக்டிம்ஸ் பாஸ். காயமடைஞ்ச நம்ம இந்திய மாலுமிகள் பாதுகாப்பா திரும்புவாங்களா? இந்த ஆயில் டேங்கர் தாக்குதலுக்கு இந்தியா என்ன ரியாக்ஷன் கொடுக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. உலகப் போரின் அடுத்தடுத்த அதிரடி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.